போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வளமை போல கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று கட்டளையாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொடுத்திருந்தார். அப்போ அதில் இருந்து நாம் அறிகிறது என்னென்று சொன்னால், ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:6 மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ அது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் மாம்ச சிந்தை, அப்போ யாருக்கு இது எழுதப்பட்டிருக்குது? அவ்விசுவாசிகளுக்கு அல்ல, ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டிருக்குது. அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் மாம்ச சிந்தையிலே இருப்பார்களாயிருந்தால் அவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள், ஆவிக்குரிய மரணத்தை சந்திப்பார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் மாம்ச சிந்தையை தவிர்த்து ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்களாயிருந்தால் அவர்களுக்கு ஜீவனும் சமாதானமும் எந்த காலத்திலும் இருக்கும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் ஒரு ப்ராமிஸாக, ஒரு வாக்கு தத்தம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நாங்கள் விவரமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றைக்கும் சோஸ்திரம். அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக சோஸ்திரம், அந்த வெளியேறப்பெற்ற இரத்தத்திற்காக சோஸ்திரம், அந்த மாசற்ற இரத்தத்திற்காக சோஸ்திரம், அந்த நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக சோஸ்திரம். அந்த இரத்தத்தினால தேவரீர் எங்களை முற்று முழுதுமாக எங்களுடைய பாவத்தில் இருந்து எங்களை விலக்கி எங்களுடைய பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியில் இருந்து எங்களை விலக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றைக்கும் சோஸ்திரம். பரமபிதாவோடு இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் எங்களை
ஒப்புரவாக்கியிருக்கிறீர். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். அது மட்டுமல்ல, பரமபிதாவினுடைய உன்னதமான கிருபாசனத்துக்கு துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நான் உங்களுக்கு கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மாம்சம், அதாவது மாம்சத்தினால ஒரு மனுஷன் மாம்ச இச்சைகளினாலும் மாம்சத்தின் கிரியைகளினாலும் ஒரு மனுஷன் மாம்சத்தில், சுருக்கமாக சொல்லப்போனால் மாம்சத்தில் செயல்படுவதை அவன் அறியாமல் இருந்தால், அவன் அதை உணராமல் இருந்தால் அவன் பாவ மன்னிப்பு ஒரு பொழுதும் கேட்க மாட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை நாடவும் மாட்டான் என்று சொல்லியிருந்தேன். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியவும் அவன் முயற்சி செய்ய மாட்டான் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த நிலைமை எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் 3 விஷயத்தால், 3 மிக முக்கியமான ஒரு தவறுகளினால் இந்த நிலைமை ஏற்படுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். 3 விஷயம். முதலாவது, ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதால், 2வது அறியாமையினால், 3வது அவிசுவாசத்தினாலே ஏற்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ கடைசியாக ஏசையாவின் தீர்க்க தரிசனத்தில் முக்கியமாக 14வது வசனத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த ஏசையாவின் தீர்க்க தரிசனம் தற்போதைய கிறிஸ்தவ சபைகள் என்ற சாபக்கேடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்திருக்க இதே சாபக்கேடு இஸ்ரவேலியர்களின் மேல் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருந்தது. இப்போ 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், இந்த ஜனங்கள் கண்களினால், ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயுவில் 13, 14, 15, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் திரும்பவில்லை. திரும்பி இருந்தார்களாயிருந்தார். அப்போ அதை பற்றி நான் இப்போ சொல்லுகிறேன், அதாவது இஸ்ரவேலியர்களை பற்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் வந்திருந்த நேரம் இதே நிலைமை என்ன மாதிரி என்றால், அநேகமான கிறிஸ்தவர்களும் நிறைவேறி போயிருக்கிறது. ஆனபடியால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பவில்லை. அப்போ திரும்பி இருப்பார்களாய் இருந்தால் அவர் நிச்சயமாக அவர்களை குணமாக்கி இருப்பார். இது ஒரு நோய் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நோயை குணமாக்கி இருப்பார். அப்போ இந்த மனுஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் பல காரணத்தினாலே வழியருகே விழுந்தவர்கள். முன்பு கூறியதை போல இதுவும் வேதத்துக்கு ஒவ்வாத நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தை
முற்று முழுதுமாக செல்லுபடியற்றதாக்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வேத வாக்கியத்திலே இருந்து என்னத்தில் 13:15 தெளிவாக நாம் அறியக்கூடியது என்னென்று சொன்னால், நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற உபதேசத்தை இந்த வார்த்தை முற்று முழுதுமாக செல்லுபடியற்றதாக்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறின உடனே வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் போல் அவர்கள் வந்து அவர்கள் முற்று முழுதுமாக கர்த்தரை விட்டு திரும்புகிறபடியால், அவர்கிட்ட போகாமல் அவரை விட்டு அவர்கள் விலகிறபடியால் அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பையே இழந்து போகிறார்கள் என்ற உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே ஆவிக்குரிய மந்த நிலைமைக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆவிக்குரிய நிராகரிப்பு அல்லது ஆவிக்குரிய சம்மதம் எந்த காலத்திலும் இருதயத்தில் இருந்தே ஆரம்பமாகிறது. ஆனபடியால் ஆவிக்குரிய கிறிஸ்துவை அவர்கள் நிராகரிக்கிறதா இருந்தால் அது அவர்களுடைய இருதயத்தில் ஆரம்பமானது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் காதால் மந்தமாய் கேட்டு தாம் கேட்டதை அவர்கள் செயற்படுத்தாமல் விட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வைத்திருக்கிறத கடவுளை பற்றி ஏதாவது முன்பின் அவர்கள் அறிந்திருந்தார்களா இருந்தால் முற்று முழுதுமாக அவர்களிடத்தில் இருந்து விலக்கி பிறகு சொற்ப காலத்துக்கு பிறகு அவர்களை விட்டு அவரும் விலகி விடுகிறார். அப்போ விலகிவிட்ட உடனே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் முற்று முழுதுமாக நிறைவேறுகிறது என்ற உண்மையை நாம் பார்த்து கொள்ள வேணும். அப்போ காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்ற விஷயத்தில் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்னென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்தவனில் இருந்து அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவன் பாவ மன்னிப்பை நாட வேணும் என்று சொல்லி விடாமல் அவனை கண்டித்து கொண்டிருப்பார். அவன் ஏனென்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் அவனோ அதுக்கு ஒருவித கவனமும் செலுத்தாமல் இருக்கிறபடியினாலும் மற்றது ஆண்டவர்கிட்ட திரும்பாமல் இருக்கிறத காரணத்தின் நிமித்தமும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவனில் கர்த்தரை பற்றி ஏதாவது அவன் அறிந்திருந்தானா இருந்தால் அது எல்லாவற்றையும் அவனை விட்டு முற்று முழுதுமாக அகற்றி தானும் கடைசியிலே அவரும் விலகி போகிறார். அப்படி விலகி போன உடனே என்ன நடக்குது? ஏசையாவின் தீர்க்க தரிசனம் முற்று முழுதுமாக அவனில் நிறைவேறுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மத்தேயு 13:12 சொல்லப்பட்டிருக்கு. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் அவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மனுஷர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதை, காவால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே மறக்க முடியாத நிரூபணம் தங்களுக்கு முன்பாக இருந்தும் வேண்டுமென்றே அவர்கள் அப்படி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்க மாட்டோம் என்று நின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை கேட்க மாட்டோம் என்று நின்றார்கள். அவரை பற்றி அறிந்து உணர மாட்டோம் என்று நின்றார்கள். அப்போ நிராகரிக்க முடியாத நிரூபணம் தங்களுக்கு முன்பாக இருந்தும் அவர்கள் வேண்டுமென்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததனாலே என்ன ஏற்படுகிறது?
ஏசையாவின் தீர்க்க தரிசனம் பரிபூரணமாய் நிறைவேறுகிறது. அவர்களை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகிறார். பரிசுத்த ஆவியானவர் விலகின பின்பு, அதாவது சர்ச்சிப்புக்கு தங்கப்பாட்டிலே அவர்கள் ஒரு காலமும் சர்ச்சிப்புக்கு போக மாட்டார். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறினால் அந்த மனுஷர்கள் சர்ச்சிப்பை நாட மாட்டார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதே மாதிரியான ஒரு நிலைமை என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த காலத்தில் இப்போ நடக்கிற காலம் முற்று முழுதுமாக லாவோதிக்கேயா சபையினுடைய காலம் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. சபைகள் எல்லாம் ஏறத்தாழ எல்லா கிறிஸ்தவ சபைகளும் லவோதிக்கேயா சபைகளாக இருக்கிறபடியினால அந்த லவோதிக்கேயா சபைகள் என்ற குணாதிசயம் என்ன, அநேகமான சபைகள் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இதனைத்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார் வெளி 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். இப்போ இதை பற்றி வெளி 3:17 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விதமாக சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர்களிலே ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி போயிருக்கிறது என்பதையே வெளி 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏறத்தாழ சகல கிறிஸ்தவ சபைகளிலும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்திற்கும் உபதேசிக்கப்படாதபடியினால் இந்த சீரழிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ நான் 3 காரணத்தை சொன்னேன். ஒன்று ஏசையாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது, மற்றது அறியாமையினால். அப்போ அறியாமை ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன, அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் உபதேசிக்கப்படுவதில்லை. அதாவது ரட்சிப்புக்கு மட்டுமல்ல, நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கும் உபதேசிக்கப்படாதபடியினால் இந்த சீரழிவு ஏற்பட்டிருக்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், அநேக கிறிஸ்தவ சபைகளில் பிரசன்னமாய் இருப்பவர்கள் தாம் ஆவியில் மரித்திருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தாம் ஆவியில் மரித்திருக்கிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏசையாவின் தீர்க்க தரிசனம் தங்களின் நிறைவேறி இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த நிலைமையில் இருந்து அவர்கள் தப்ப வேணுமா இருந்தால் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறியும் காலம் வரையும் அவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இல்லை என்பதற்குரிய விளக்கத்துக்கு பவுல் அப்போஸ்தலரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அவர்கள் ஆத்துமாவை இழந்து போவார்களா, மாம்ச சிந்தை உடையவர்களா இருந்தால் ஆத்துமாவை இழந்து போவார்களா என்ற ஒரு கேள்விக்கு ஆமண்டும் இல்லை என்றும். அப்போ ஆமண்டதுக்கு நான் விவரமாக சொல்லியிருந்தேன். இப்பொழுது இல்லை என்றதற்கு வருவோம். அப்போ இல்லை என்பதற்குரிய விளக்கத்துக்கு நாங்கள் உதாரணமாக பவுல் அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சவுல் என்னப்பட்ட பவுல் மகிமையாக தமஸ்கு வீதியிலே அவர் மகிமையாக ரட்சிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலராக ஊழியத்துக்கும் அழைக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் அவர் நிலைத்திராமல் மாம்ச சிந்தை கொண்டு நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சித்து அதன் மூலமாக தேவனுடைய நீதியை ஸ்தாபிக்க அவர் முயற்சி செய்தார். அவரால் அது முடியாமல் போயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தனக்கு நடந்ததை பற்றி பிரஸ்தாபிக்க தன்னுடைய அனுபவமாக ரோமர் 7:9 சொல்லியிருக்கிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தது, கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என கூறியிருந்தார். அப்போ ரோமர் 7:9 தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நியாயப்பிரமாணத்தை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஜீவன் உள்ளவனாக இருந்தேன். பிறகு இந்த கற்பனையை, அதாவது 10 கட்டளையை நான் செய்ய ஒளிக்கிட்ட உடனே பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதனால் விரக்தி அடைந்த, அதாவது மூற்று முழுதும் விரக்தி அடைந்த பவுல் அப்போஸ்தலர் தனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி ரோமர் 7:15 மேலும் அவர் தெரிவித்திருக்கிறது என்னவென்றால், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என தெளிவாக கூறியிருந்தார். ஆனாலும் அவர் தொடர்ச்சியாக தேவனை நாடி தனக்கு விடுதலை வேண்டும் என்பதை உணர்ந்து அதனை பசியோடும் தாகத்தோடும் தேடி நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று தன்னுடைய அவல நிலைமையை ரோமர் 7:24 தேவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். தன்னுடைய அவல நிலைமையை தேவனுக்கு வெளிப்படுத்தி, இதில் இருந்து எனக்கு விடுதலை வேணும், இதில் இருந்து எனக்கு யார் விடுதலை தருவார் என்று சொல்லி அவர் தேவனை நாடினதன் நிமித்தம் அவருடைய பாவச் செயல்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழும் முறை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ கலாத்தியர் 1:11-12 அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்ன வெளிப்படுத்தப்பட்டது? தேவனுக்கு ஏற்ற முறையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக வாழுகிறதென்ற முறை அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கலாத்தியர் 1:11-12 அதை தெளிவாக நிரூபிக்கிறது. அதற்கு பின்பு அவர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தார். மாம்சம் அவரை ஆள முடியவில்லை, பாவம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இறுதியில் 2 தீமோத்தேயு 4:7-8 அவர் தன்னுடைய வெற்றி பிரகடனத்தை மேற்கொண்டிருந்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதனை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி வெற்றி பிரகடனத்தை, தன்னுடைய ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி பிரகடனத்தை 2 தீமோத்தேயு 4:7-8 அவர் வெளிப்படுத்தி இருந்தார். தேவன் எப்பொழுதும் மன்னிக்க தயாராக இருக்கிறார். எந்த காலத்திலும் தேவனிடத்தில் மன்னிப்பு பெற முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிச்சயமாக அறிந்திருப்பானாக. எந்த விசுவாசியும் உண்மையான மனதோடு பாவ மன்னிப்பு பெற தேவனை நாடினால் நிச்சயமாக தேவன் அவனை மன்னிப்பார் என்று சொல்லி 1 யோவான் 1:9 உறுதி அளித்திருக்கிறார். 1 யோவான் 1:9 உறுதி அளித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்புக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அவர் விதிக்கவில்லை. அவருடைய கிருபை
இரக்கம், அன்பு எந்த காலத்திலும் உள்ளது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்னவென்றால், பாவத்தை செய்வதும் பின்பு செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு கேட்பதும் தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ எந்த நேரத்திலும் தேவனிடத்தில் போய் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வசதியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அது அவருடைய சித்தம் அல்ல. பாவத்தை செய்து போட்டு பிறகு செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறது அவருடைய சித்தம் அல்ல என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தீர்வு நிச்சயமாக உண்டு. அது சத்தியத்தை அறிவதிலேயே தங்கி இருக்கிறது என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க இரு வகையான விருப்பங்களை ரோமர் 8:5 இருந்து 8:8 வரையும் உள்ள வேத வாக்கியங்களில் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்ச சிந்தையின் விருப்பம், அடுத்தது தேவ சித்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று மாம்ச சிந்தையின் விருப்பம், மற்றது தேவ சித்தம். மாம்ச சிந்தை தேவனுடைய சித்தத்துக்கு வேறுபட்டது. அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தையால் ஆளப்படுபவர்கள் ஒரு பொழுதும் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், மாம்ச சிந்தையினாலே ஆளப்படுபவர்கள் தேவனை ஒரு பொழுதும் பிரியப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவாய் மத நடவடிக்கைகளில் ஈடுபாடு உள்ளவர்களாயிருந்தால் என்ன, ஒழுக்கவாதிகளாக இருந்தால் என்ன, பண்பாளர்களாயிருந்தால் என்ன, மேன் மக்களாயிருந்தால் என்ன, ஒரு பொழுதும் தேவனை விசுவாசத்தினால் அல்லாமல் வேறொன்றினாலும் பிரியப்படுத்த முடியாதென்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்ச சிந்தனையினால் ஆளப்படுகிற மனுஷர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அது விசுவாசத்தினாலேயே சாத்தியமாகும் என்ற உண்மை அவர்கள் அறிந்திருக்க வேணும். எபிரேயர் 11:6 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தமது மாம்சத்தினாலே ஏவப்பட்டு தமது சுயநீதியை நிரூபிக்க தேவனிடத்திலே ஆராதனை செய்து தேவநீதியை விலை கொடுத்து வாங்க முயற்சிப்பவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. அப்போ தேவநீதியை விசுவாசத்தினால் மட்டுமே பெற முடியும். எந்த விசுவாசத்தினால? அந்த விசுவாசத்தினால. அதென்ன அந்த விசுவாசத்தினால? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தினாலேயே தேவனை பிரியப்படுத்த முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அநேகமானோர் என்ன மாதிரி என்று சொன்னால் மாம்சத்தினாலே ஏவப்பட்டு சுயநீதியை நிரூபிக்கிறார்கள், தேவனிடத்திலே ஆராதனை செய்கிறார்கள். இவர்களில் தேவன் பிரியமாயிருப்பதில்லை. இதை பற்றி இன்னும் விவரமாக நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த செய்தியில் நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.